அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிரியை பைத்தியம் பிடிக்க வைக்கும் ஊமத்தன்காய் அல்லது காதலியை நம் பின்னால் சுத்த வைக்கும் ஊமத்தன்காய், கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னா ஒன்று சேர்க்கும் ஊமத்தன்காய், அனைத்து வசித்திருக்கும் ஒரே ஊமத்தங்காய். அது எப்படி மையாக பயன்படுத்துவது என்னன்னு நம்ம பார்க்கலாம். பௌர்ணமி அன்று ஊமத்தன் காய் செடிக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்திக்கணும். அந்த செடிக்கு சாப நிவர்த்தி செய்து அந்த வேர் ஆணி வேர் ஆறாமல் ஆணி வேரை பிடுங்கிக்கணும். ரெண்டாவது விஷயம், அந்த காய் இருக்குது பார்த்தீங்களா, ஊமத்தங்காய், அந்த ஊமத்தங்காயை எடுத்துன்னு வந்தோன்னா இந்த வேரை நிழலில் உலர்த்திக்கணும். அந்த காய் உள்ளே இருக்கிற விதையை எடுத்து பாலில் 7 நாள் ஊற போடணும். பாலில் 7 நாள் தினந்தோறும் பால் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற போட்டு வெயிலில் காய போட்டணும். அதே மாதிரி 7 நாள் நீங்கள் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சு அந்த நிழலில் உலர்த்திக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த வேரையும் ஊமத்தனுடைய விதையும், விதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊமத்தனோட விதை ரெண்டுத்தையும் என்ன செய்றீங்கன்னா, குழி தைலம் இறக்கிறீங்க. இந்த குழி தைலத்தை இறக்கி இந்த குழி தைலம் என்ன பண்ணணும், குழி தைலத்தை இறக்கி மோகினி மந்திரம் ஊதணும். படையில் போட்டு மோகினிக்கு அதே பௌர்ணமி அன்னைக்கு, மறாத பௌர்ணமி அன்னைக்கு அந்த குழி தைலத்தை எடுத்து போயிட்டு இதுவில் ஏரிக்கரை மேலே மோகினிக்கு வெள்ளை ஜாக்கெட்டு, வெள்ளை புடவை, வெள்ளை வலையில் வெள்ளை போட்டு, வெள்ளை ரிப்பனு, இது அனைத்தும் வெள்ளை கலர்லேயே வாங்கி மல்லிப்பூ போட்டு இதுக்கு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி வச்சுக்கணும். இதை எதிரியோட தலையில் எண்ணெய் தேய்ப்பான் பார்த்தீங்களா, அந்த எண்ணெயில் இந்த குழி தைலத்தை கலந்துட்டிங்கன்னா அவன் எதிரி தேய்க்க பைத்தியம் பிடிச்சிடுவான். ஒருத்தங்களை மென்டல் ஆகணும்னா இதை தழுவுனா போதும், ஒருத்தன் மென்டல் ஆகிடுவான். ரெண்டாவது விஷயம், தொடு வசின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, இதுதான் அந்த தொடு வசியம். அந்த தொடு வசி குழி தைலத்தில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மோந்திர விரல் ரத்தத்தை எடுத்து, அந்த குழி தைலத்தில் நம்மளுடைய மோந்திர விரல் ரத்தம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ரத்தத்தை எடுத்து அந்த குழி தைலத்தில் தடவி கொஞ்சமாக நம்ம காதலிக்கிற பொண்ணோ, இல்லை நம்ம மனைவியோ, இல்லை நம்ம கணவனோ, இல்லை நம்ம வீட்டுக்கு பிள்ளைங்க அடங்கலையோ அந்த பிள்ளைங்களுக்கோ நம்ம தடவி விட்டுட்டிங்கன்னா, ஒரே ஒரு சொட்டு தடவி விட்டுட்டிங்கன்னா அவங்கள நம்மள சுற்றி வசியமாகி நம்மளுக்கு மென்டலாகி நம்ம பின்னாடியே சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. நீ இல்லைன்னா நான் இல்லைன்ற மாரி ஆகிடுவாங்க. நீ இல்லைன்னா என் உயிரே இல்லை, நீ இல்லைன்னா என் வாழ்க்கையில்ன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு இந்த தொடு வசியமை பயன்படும். எதிரியை பைத்தியம் பிடிக்க வைக்கும், காதலை பைத்தியம் பிடிக்க வைக்கும், கணவன் மனைவி ஒன்று சேர்க்கும், எல்லாத்தையும் வசியம் செய்யும். இதே மைய நீங்கள் ஜவ்வாதில் கலந்து சின்னதாக ஒரு திலகம் இட்டுன்னு போனீங்கன்னா சர்வமும் வசியமாகவும், உலகம் வசியமாகவும், ஜன வசியமாகவும், பண வசியமாகவும், தன வசியமாகவும், தானிய வசியமாகவும், மகாலட்சுமி வசியமாகவும், குபேர வசியமாகவும், அனைத்திற்கும் ஒரே வசியமை இதுதான். தொடு வசியமும் செய்யும், வசியமையும் செய்யும், எதிரி பைத்தியம் பிடிக்க வைக்கும். அனைத்து விதமான வேலையும் ஒரே ஊமத்தன்காய் வேலை செய்யும். இது யார் வேணாலும் பண்ணலாம். எங்களை மாரி குருமார்கள் தான் பண்ண அவசியம் கிடையாது, நீங்களும் பண்ணலாம். என்னுடைய சிஷ்யர்கள் அனைத்து பேரும் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இதற்கான மை தான் எதிரியை பைத்தியம் பிடிக்க வைக்கிற